ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். சுய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் தரும் திடீர் மாற்றங்கள், நினைக்காத செயல்கள் நடப்பது. இப்போ இந்த பதிவில் நான் இப்போ சுய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்கும். முதல்ல வக்ர கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வக்ர கிரகங்கள்னால் சூரியன் செவ்வாய் வக்ரம் அடையாது. அதே போல் ராகு கேது, இந்த 4 கிரகங்களை தவிர்த்து குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் வக்ரம் அடையும். இந்த கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வக்ரம் அடைஞ்சிருந்தால் அந்த பலன்களை இப்போ சாதாரணமாக சொல்கிற பலன்களோட ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும், சில ஆச்சரியங்களை கொடுக்கும். எல்லாரும் ஒரு பலன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பலன்களை அப்படியே ரிவர்ஸாக கொடுக்கும். அதே போல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இப்போ நார்மலாக நடக்கிற விஷயங்களை நடக்காமல் ஒரு மாற்றமாக அதை கொடுக்கும். இப்படி நம்ம ஒரு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் அப்படி நடக்காமல் வித்தியாசமாக நடக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தோடனே அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இல்லை 1 வருஷத்துக்குள்ளே இப்படி ஏதோ குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை அந்த வயசில் குழந்தை பிறக்காது, நீண்ட நாளாகும், ரொம்ப வயசாகும். ரொம்ப வயசாகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட கல்யாணம் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு வந்திருக்கும், கல்யாணம் பண்ணுற வயசு வந்திருக்கும். அப்போ இந்த ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ண ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கும். அப்போ தான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு நினச்சோம், ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லைன்னு நினச்சோம். எங்களோட கல்யாணம் பண்ணவங்க பிள்ளைங்கெல்லாம் பிறந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த வக்ர கிரகங்கள் தான். இதுக்கு ஒவ்வொரு கிரகமும் அந்த தொடர்பு, அந்த பாவ தொடர்பு, அந்த கிரக காரகத்துவ தொடர்பு வச்சு நடக்குது. இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு திருமணம் ஆக வேண்டிய வயசில் திருமணம் ஆகாது. சரி, அவருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ரொம்ப வயசான பிறகு காலங்கடந்து அவருக்கு திருமணம் நடக்கும். இது அவரே வேணான்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அந்த ஜாதகரே, அந்த ஜாதகியோ, ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படி தான், அந்த ஜாதகரோ அல்லது ஜாதகியோ நினைக்காத வயசில் இந்த திருமணம் அவங்களுக்கு கூடி திருமணம் நடக்கும். இது போல் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் பிறந்து அதே ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, வீடு வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு அந்த ஊரை விட்டே போய் எங்கோ ஒரு தெரியாத இடத்துல, வெளியூரில் ஒரு இடத்துல அவங்க வீடு கட்டுறாங்களோ இல்லை இடமாற்றம் நடந்தோ அவங்க அந்த ஊருக்கே வராமல், பழைய ஊருக்கு வராமல் வேறு ஒரு ஊரில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை தான் அது. அந்த வக்ர கிரகங்கள் அப்படியே உள்ளவாக மாற்றி விடும். இது அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் நம்மளுக்கு வீடு இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வெளியூருக்கு போய் வேறு ஒரு ஊரில் வாழணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கான ஒரு சூழ்நிலை, அதற்கான சந்தர்ப்பங்கள்,
அதற்கான பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலாக மாற்றி அவங்கள வேறு ஒரு இடத்துல மாற்றி விட்டுரும். இது மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் நடக்கும். இப்படி சம்பந்தமே இல்லாமல் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கிறது தான் வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை. ஏன்னா சம்பந்தப்படுற விஷயங்கள் லாஜிக்காக ஒருத்தருக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு அவரே நினைக்காத பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்படி தான் வந்து வக்ர கிரகங்கள் வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்கல நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிறவர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஏழ்மையாக இருக்காருன்னா வக்ர கிரகங்கள் அதிகம் இருக்கா, நீங்கள் கோடீஸ்வரராக ஆயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவர் ஏழையாக இருக்கார்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வக்ர கிரகங்கள் வந்து 3 கிரகம் 4 கிரகம் இருக்குது. அப்போ இவர் வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட போகுது. அப்போ இவர் இப்போ ஏழையாக இருக்கார், திடீர்னு பணக்காரராகி கோடீஸ்வரர் வாழக்கூடிய நிலையும் அவருக்கு வந்துடும். அப்படிங்கிறத வச்சு தான் அப்படி சொல்கிறது வக்ர கிரகங்கள் அதிகம் இருக்கிறது. அதே போல் வக்ர கிரகங்கள் அதிகமாக இருந்து ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், கோடீஸ்வரராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவரையும் தலைகீழ கொண்டு வந்து ஏழையாக்குறது, சொத்து சுகங்களை இழக்கிறது, இதுவும் வந்து வக்ர கிரகங்கள் தான் செய்யும். இப்படி தலைகீழ ஒருத்தரை வந்து மாற்றி விடுறது வக்ர கிரகங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த யானை மாலை போட்டோன்னே பிச்சைக்காரி வந்து ராணி ஆகிற மாதிரி ஒரு படத்தில் சீன் இருக்கும். சரஸ்வதி சபதம் படத்தில் ஒரு அம்மா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க ரோட்டில் பாட்டு பாடி. அப்போ அரசன் வந்து அடுத்த வாரிசு இல்லாததுனால இப்போ அந்த நாட்டு மக்களில் யாரையாவது வந்து அரசனாக்கணும் அல்லது அரசியாக்கணும்னு நினச்சி மந்திரிகிட்ட கேட்பார். அப்போ மந்திரி சொல்லுவார், நம்ம இதை முடிவெடுக்கிறதோட நம்ம பட்டத்து யானைகிட்ட மாலையை கொடுத்து அந்த மாலை வந்து யார் கழுத்தில் போடுதோ அவங்கள இந்த நாட்டுக்கு அரசனாவோ அல்லது அரசியாவோ ஆக்கிடலான்னு சொல்லுவாங்க. அப்போ ரோட்டில் வந்து யானையை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க மாலை கொடுத்து. அப்போ அந்த மாலையை கொண்டு வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட கழுத்தில் அந்த மாலை விழுந்துடும். உடனே அவங்க அந்த நாட்டுக்கு ராணி ஆயிடுவாங்க. இது வந்து சரஸ்வதி சபதம் படத்தில் இருக்கும். இது போல தான் வக்ர கிரகங்கள் இருந்தால் சாதாரண மனிதரும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து புகழ் பதவிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இது இன்றைய அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். இது வந்து சாதாரணமாக இருந்திருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதே, அவங்க கவுன்சிலர் ஆகிறதே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நடந்திருக்கு. இதெல்லாம் வக்ர கிரகங்கள் தான். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வக்ர கிரகங்களை பற்றி நம்ம வந்து அந்த 5 இது சொல்லியிருக்கேன்ல, குரு சனி அதே போல் செவ்வாய் புதன் சுக்கிரன். இதில் இந்த குரு சனி இதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் தகுந்த மாதிரி வக்ர கிரகங்களுக்கு பலன் இருக்குது. இப்போ குரு அப்படின்னா குருக்கு வந்து எப்படின்னா குழந்தை விஷயங்கள் இருக்கும், பூர்வீகம் சம்பந்தமான. ஏன் பூர்வீகத்தை வந்து குருவுக்கு சொல்கிறேன்னா, இது சூரியனோட வேலையையும் குரு செய்வார். நிறைய பேர் வந்து சூரியனோட இதை சூரியன்னா பூர்வீகம் தந்தை இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்திலேயே 5ஆம் இடத்துக்கு காரகமாக குரு வர்றதுனால, இப்போ சூரியன் வக்ரம் பெறாததுனால அங்கே வந்து குருவே அந்த வக்ர கிரகம் ஆயிருக்கும்போது அந்த வேலையை செய்கிறாரு. அதனால தான் பூர்வீக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் ஒரு வித்தியாசம். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த ஒரு குழந்தை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 15 வருஷம் அல்லது 20 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறக்கும். இது வந்து குரு வக்ரம் தான். குரு வக்ரமாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்.
இது எல்லாருக்கும் நடக்குமா, எனக்கு இருக்க நடக்கலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு அந்த குரு வேறு மாதிரி வக்ரத்துலேயும் செய்வார், அதுக்காண்டி விட்டுற மாட்டார். வக்ரம்னா அந்த வக்ரத்துக்கான வேறு ஒரு காரணத்தையும் செஞ்சுருப்பார். அந்த குரு வக்ரமாக இருக்கவங்களுக்கு வித்தியாசமாக சில விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கையில் நம்ம ஜாதகத்தில் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி கேட்டால் கூட அது அவங்க சீக்ரெட்டாக சில விஷயங்களை மறைப்பாங்க. இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், அந்த அவங்க மறைக்கிறாங்கங்கிறது விஷயம் தெரியும். ஏன்னா உண்மை வந்து அதில் ஜாதகத்தில் தெரியும். இப்படி குரு வக்ரத்தை வச்சு பல விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இதே போல் சனி வக்ரம் அடையுது, அது பாவ ரீதியாக எங்கே இருக்குது. அதே போல் அந்த சனி வந்து காரகம் அப்படின்னா இப்போ தொழில், இப்போ ஒரு வேலையே இல்லாமல் எதுக்குமே சரி வராது அப்படின்னு அந்த ஜாதகரே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வக்ரம் பெற்றிருந்ததுன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு ஓனராகி பல பேருக்கு வேலை கொடுக்குற லெவலில் இருப்பார். அது என்னென்னா சனி வக்ரம் அடைஞ்சவங்களுக்கு நடக்கும். சனி வக்ரம் பெற்றிருந்தால் இந்த யோகம் இருக்கும் அவங்களுக்கு. இது எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்கு, அதை கணக்கு போட்டால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி மாற்றம் கண்டிப்பாக வக்ரம் பெற்ற சனி பகவான் வந்து டோட்டலாக மாற்றிடுவார். இப்போ ஒரு வேலையில் ஒருத்தவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க, புகழ்பெற்ற டாக்டராக நல்ல டாக்டராக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க டாக்டர் தொழிலை விட்டு அரசியலில் போயிடுவாங்க. அரசியலில் போய் ஜெயிச்சு அவங்க மந்திரியாக இருப்பாங்க. பார்த்தா அவங்க படித்தது டாக்டரு, ஆனால் இங்கே மந்திரியாக இருப்பாங்க. அதே போல் சில பேர் வந்து இதே போல் ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க, லாயராக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த தொழிலை விட்டுட்டு திடீர்னு வந்து சினிமாவில் போய் நடிக்க போயிருப்பாங்க. சினிமாவில் புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க, பெரிய நடிகராக இருப்பாங்க. ஆனால் அவங்க படித்தது இன்ஜினியராக இருக்கும், இல்லை வக்கீலாக இருக்கும், அவங்க லாயராக இருப்பாங்க. அது வக்ரம் தான். அதுக்கு வந்து சனி வக்ரம் பெற்றிருந்தால் இந்த மாதிரி இருக்கும். எப்படி இப்போ செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது வந்து அவங்களுடைய அந்த காரகம், அதே போல் அந்த பாவம், அதையும் சேர்த்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து செவ்வாயினால் அவருக்கு கிடைச்சிருக்கும். செவ்வாய் வந்து அதிகாரத்தன்மை கொண்டது, மற்றவங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியது, வழி நடத்தக்கூடியது. அந்த வழி நடத்தக்கூடிய நிலையில் அவங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுக்கும், செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வு வந்து அந்த ஜாதகத்தில் நடத்தும். இது வந்து ஒவ்வொரு சுய ஜாதகத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். அதே போல் புதன் வக்ரம் அப்படின்னு பார்த்தா புதன்னா உங்களுக்கு கல்வி, பல விஷயங்கள் இருக்குது புதனை வச்சு. ஆனால் பொதுவாக வந்து புதன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலித்தனம், அறிவுன்னு சொல்லுறதோட புத்திசாலித்தனமான ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த புத்திசாலித்தனத்தில் வந்து அவர் ஒரு உச்ச நிலையில் இருப்பார். அது எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு சின்ன வயசில் கல்வி ஒழுங்காக வந்திருக்காது, ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டார். அவருக்கு புதனோட அந்த எந்த தன்மையும் அவர்கிட்ட இல்லாமையே இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சியில் புகழ்பெற்ற மனிதனாக விளங்குவார். அந்த ஆராய்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களாக, அதாவது புதன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி சம்பந்தப்பட்டதோ அல்லது கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மற்ற கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதில் ஜாம்பவானாக இருக்கவங்கெல்லாம் இந்த புதன் வக்ரம் பெற்ற கல்வி அறிவு இல்லாத மனிதர்கிட்ட எல்லாம் கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் புதன்கிறது ஜோதிடம். புதன் ஜோதிடம் அதுவும் வக்ரம் பெற்று இருக்கையில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அதிக அளவுக்கு வந்து அந்த புதனோட தன்மைகள் வந்து அதிகரிக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாபவான்கள் எல்லா துறையில் இருக்கவங்க கூட அந்த ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு அவருக்கு அறிவுத்திறன் இருக்கும். எல்லாரும் போய் எல்லார்ட்டையும் கேட்டுற முடியாது. அறிவுத்திறன் இல்லாதவங்கள்ட்ட எல்லாரும் போயிட மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட போகிறாங்கன்னா அந்தளவுக்கு அறிவுத்திறன் இருக்கும். எதையும் ஒரு சால்வு, அதாவது சால்வு அப்படிங்கிறதோட பிரச்சனையை, அந்த பிரச்சனையை எப்படி இருக்கும், பிரச்சனை எப்படி உருவாகும், அந்த பிரச்சனை எங்கே முடியும், அந்த பிரச்சனை இப்படி தான் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி தன்மை அந்த புதன் வக்ரம் பெற்றவங்கள்ட்ட இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த வக்ர கிரகங்களை வச்சு. ஆனால் வக்ர கிரகங்களை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, வக்ரம் அடைஞ்ச கிரகங்கள் திரும்பி இருக்கும், அது பலன் சரியாக தராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த கோச்சார ரீதியாக வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு வக்ர நிலையை கொடுக்கும்போது பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. நானும் எத்தனையோ பதிவுகளில் புத்தகங்களில் படிக்கிறேன், யாருமே சொல்லலை. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இது தெளிவான விளக்கம்னு நான் சொல்கிறேன், ஆனால் நிறைய பேருக்கு இதிலே புரியாமல் இருக்கும். ஏன்னா நான் சின்ன வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். அப்போ வக்ரம்னா பல விஷயங்கள் இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்க்கும்போது இந்த வக்ரம் இதை செய்யும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த அதாவது வேறுபாடு இருக்கும் அதில். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா விசித்திரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம், யாருக்குமே புரியாது. அது ஏன் இவருக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்களால் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இது இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுனா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.